எல்லாருக்கும் வணக்கம். துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடந்துட்டுருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க, ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது. நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும். ஏன்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக அமையும். அதே மாதிரி மெமரி பவர் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லலாம். சில பேருக்கெலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்சாரத்தில் சனி 5ஆம் வீட்டில் இருக்கார், இதனால் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ற மாதிரிலாம் பயம்லாம் இருக்கும் தான். சில பேருக்கு பயம் கலந்த கவலைகள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் தான். ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜாதகமில் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடச்சிரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காதீங்க. குழந்தை பாக்கியத்தில் சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னே சொல்லலாம். நீங்கள் துலாமில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டெலிவரி நினச்சலாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும். இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்லா சாப்பிட வைக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வழக்கம் போல் இருக்கத்தான் செய்யும். வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாங்க, நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. அதே மாதிரி தான் ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும். அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஆட்டோ ரிக்ஷாவில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி. திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சின்ன சின்ன தடங்கள் தாமதங்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அந்த மாதிரி தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். அது ஃபஸ்ட்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி. சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, சொத்தை விற்றுட்டு அது மூலமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்தியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, உங்களையும் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் மூலமாக ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இந்த ப்ரமோஷனு, சேலரி இன்க்ரிமெண்ட்டு, சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங்லாம் இருக்கும். பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபருக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க சில பேர். இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் நல்ல விதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கோவில் குளங்கள், அங்கெல்லாம் போய் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா, இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடவுள் மேலே ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. பண விஷயங்களில் சொல்லணும் அப்படின்னா வந்து பண வரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க, அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வரவுக்கு மீறின செலவு அப்படின்ற மாதிரி விரைய செலவுகள் அப்படின்றதையும் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும்.
இப்போ கடன் வாங்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு லோன் வாங்குறதுக்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் அதை வாங்குகிற லோனை வந்து திரும்ப கட்டணும் இல்லைங்களா? அதனால் புதுசாக அந்த கடன் வாங்குறது, லோன் வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் வாங்கிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் இந்த கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது, சொந்த பந்தங்களோட பிரச்சனைகள் ஏற்படுறது. அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மாவுக்குமே கொஞ்சம் அடிக்கடி உடல்நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்படுறது, இதெல்லாம் நார்மலாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் குறையும். ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகாது. சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வெளிநாடு போய் படிக்கணும், வெளி மாநிலம் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் தடைகள் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் சில பேருக்கெல்லாம் வந்து நல்ல விதமாகவே வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர யாரும் உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது உங்களோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட பழகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பழகிட்டுருப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் வந்து விரைய செலவுகளாகவே கொண்டு போயிட்டுருக்காதீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் வந்து நீங்களும் கொஞ்சம் அந்த பண விஷயங்கள் எல்லாம் கவனமாக தான் இருந்துக்கணும். அதே மாதிரி இந்த விவசாயம் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சொல்கிறோம் இல்லைங்களா, இது சம்மந்தமான ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறது, கூட பிறந்தவங்களுக்காக செலவுகள் பண்ணுறது, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்படும் தான். அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணுங்கள். அதிலெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது, அது மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த துலாமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களால் கொண்டு வந்துட முடியுங்க. எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மனசில் ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தை பார்த்து முடிச்சுட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணி எந்த முடிவையும் எடுங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் இப்போ நான் சொல்லியிருக்க விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.